கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, நாம் கடவுளை விசுவாசிக்கிறோம் என்று எவ்வாறு இந்த உலகம் அறிந்து கொள்ளக்கூடும்? பல வேளைகளில் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி, நான் கிறிஸ்தவள் என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம். சில சமயங்களில் ஒரு சிலர் சாட்சி சொல்லும்போது தங்களை மிகுந்த பக்திமான்களைப் போல, மிகுந்த பரிசுத்தவான்களைப் போல மேன்மை பாராட்டிக் கொள்வார்கள். எப்படி நான் கிறிஸ்தவன் என்று பிறர் அறிந்து கொள்ளக்கூடும்? எபிரேயர் 11:2 அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த வசனத்தில் முன்னோர்கள் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் குறிப்பிடுவது பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகள், நமக்கு முன்பாக தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். ஆமாம், இவங்க விசுவாசிகள் என்று நம்ம எப்படி தெரிந்து கொண்டோம்? அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அவர்கள் கடவுளை விசுவாசிக்கிறார்கள் என்று நற்சாட்சி பெற்றார்கள். அது என்ன நற்சாட்சி? இப்போ சாட்சி என்று சொல்வதற்கும் நற்சாட்சி என்பதற்கும் என்ன வித்தியாசம்? சாட்சி என்று சொல்லும்போது நான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வது தான் சாட்சி. அதனால தான் நீங்கள் பாருங்கள், நீதிமன்றத்தில் கூட சாட்சின்னு சொல்லுவாங்க. சாட்சிங்கிறவர் யார்? அவருடைய அனுபவம், அவர் என்ன பார்த்தாரு அப்படிங்கிறத கோர்ட்டில், வழக்காடு மன்றத்தில் பதிவு செய்கிறது தான் சாட்சி. அதே போல் இப்போ சர்ச்சில் மைக்கு கிடைக்கிறப்போ, வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நாங்களாம் இப்படி, எங்கள் குடும்பம் இப்படி, நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது எல்லாமே நம்முடைய அனுபவங்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நற்சாட்சி என்பது என்ன? பிறர் நம்மை குறித்து என்ன சொல்கிறார்கள், நம்மை பற்றி நாம் என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம், ஏன்னா அது நம்மளுடைய இஷ்டம். இப்போ ஒரு கரப்டட் பாலிட்டிஷியன், லஞ்சம் வாங்குகிற ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு. ஆனால் அவர் பேட்டி கொடுக்குறப்ப எப்படி கொடுப்பாருங்க? ரொம்ப பரிசுத்தமான, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத, எப்போதுமே அரசியல் சாசனத்துக்கு அடங்கி நடக்கிற ஒரு அரசியல்வாதியை போல தன்னை காண்பித்துக் கொள்வார். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களும் கூட அப்படி தான் ஒரு வேஷம் போட்டுட்ருக்கோம். எப்படிப்பட்ட வேஷம்? எல்லாருக்கும் முன்னாடி நம்மை நாமே புகழ்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்திலே நாம் தேவனுடைய மனிதர்களை பார்க்கும்போது அவர்களை குறித்து பிறர் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொன்னபோது பாவிகளிலே நான் பிரதான பாவி என்று தன்னை அழைத்து கொண்டார். ஆனால் விசுவாசிகள் பவுலை ஆத்தும பாரம் கொண்ட ஒரு தேவ ஊழியனாக பார்த்தனர். யோவான் ஸ்நானகன் தன்னை குறித்து நான் கிறிஸ்துவின் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு தகுதியற்றவன் என்று கூறுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஸ்திரீகளுக்குள் பிறந்த எந்த ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் அவன் மேலானவன் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் வாழ்ந்து காட்டும்போது அதை பிறர் பார்த்து நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்க வேண்டும். அப்போ இந்த உலகம் என்னுடைய விசுவாசத்தை எப்படி தெரிந்து கொள்ளும்? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையின் மூலமாக. நிறைய நேரத்தில் வார்த்தைகளில் நம்ம ஜாம்பவான்களாக இருக்கிறோம், வாழ்க்கையில் ஜீரோவாக இருக்கிறோம். ஆனால் நாம் பார்க்க போகின்ற சாட்சிகள் இந்த எபிரேயர் 11 அவர்கள் வார்த்தையினால் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை தேவன் தாமே நமக்கு கொடுப்பாராக. ஆமேன்.